அதனால தான் ரமணர் வந்து ஆசிரமத்தில் தங்கணும், அவரை பார்க்கணும், அவரை வந்து அங்கே தியானம் பண்ணணும், இப்படி வந்த சில பேர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்துலையும் ஈடுபடுவாங்க. வந்தது ஆசிரமத்துக்கு, அங்கே இருந்தது ஒரு ஞானி மகாத்மா. எப்படியோ தெரிஞ்சு தெரியாமல் பழக்கம் தானே, படிய வாசனைகள், அதாவது பேசுவான், சொல்லுவான் ரமணர்கிட்ட ஏதோ சொல்லுவான். அப்போ பகவான் சொல்கிற பதில் என்னன்னா, வந்த வேலை பார்வை, எதுக்காக இந்த லோகத்துக்குள்ளே வந்தாய் ஓ ஜீவா, கொஞ்சம் பாரு. புத்தியனே கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு, விவேகம் అనేది உனக்கு இருக்கு, ஏன் பார்க்க மாட்டேன்? வந்த வேலை பாரு. அந்த வந்த வேலை பார்க்கறதுக்கு செல்ஃப் எஃபர்ட் வேணும். அதான் 2வது பாயிண்ட். அந்த 5வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தை நான்